ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியர் மேட்ச் போயிருந்தாங்க. ஸ்டார்டிங் கில் அடிக்கல, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப் அடிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தோம். இதுக்கு மேலே கில் அடிக்கணும்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா கில் அடிக்க கிளம்பிட்டாங்க. சரி, என்னோட சேர்த்து 24 பேர் தாங்க இருக்கும். சரி, எனிமி யாராவது வரான்னு பார்த்தா நமக்கு நேராக வந்தால் பார்த்தீங்கன்னா ஏசி8 ஒரு 74 டேமேஜ் கொடுத்தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டுக்கிட்டான். சரி, எப்போ இருந்தாலும் வெளியே தான் வருவான், அடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஏசி8 அவனை முடிச்சுட்டாங்க. அவனை கில் எடுத்து முடிச்சு லூட் அடிக்கலான்னு போகும்போது இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருந்தான். சரி, அவனையும் அடிக்கலாம், எப்போ இருந்தாலும் லூட் அடிக்காங்க வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா போனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனும் இங்கே சைடில் வர ஆரம்பிச்சிட்டான். விடுவோமா நம்ம கிட்ட வர P90 இருக்கு. சரி, எப்படி வந்தாலும் ஒரே ஒரு அழுத்தி விட்டுறலான்னு பார்த்து நான் ஏசி8 சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன் டாப் வருமானு. ஆனா கடைசி வரையும் வரவே இல்லை. இதுக்கு மேல விட்டு அவனே போர் அடிச்சு வண்டி எடுத்து மறுபடியும் கிளம்பிடுவான்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா இந்தாண்டு ஒரு க்ளோவல போட்டு ஏறி போய் ரஷ் அடிச்சு அடிக்கலான்னு போனேன். நம்ம போட்ட மாதிரி அவனும் போட்டாங்க. சரி, ஒரு ரிப்பேர் கிட்ட போட்டு இருந்தாலும் வந்து அவனை ஏறி வந்துட்டான். ஒரே அழுத்தி முடிச்சாச்சுங்க. அவன் கில் அடிக்காம இருந்ததுக்கு 2 கில் அல்வா மாதிரி கிடைச்சதுங்க. 2 கில் அடிச்சோன்னு இதுக்கு நம்ம தான் ப்ரோ பிளேயர், எவன் வந்தாலும் அடுத்துறோன்னு ஒரு நம்பிக்கையில பார்த்தீங்கன்னா நானும் அங்க இருக்க எல்லாரும் விட்டு அடிச்சு நானும் அந்த சரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த சரி வேற எனிமி சுடுற சவுண்ட் கேட்குது. சரி, நான் இந்த மேலே ஏறி வந்துட்டேங்க. எங்கேயாவது தான் இருக்கணும். எப்போ இருந்தாலும் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தான் அவனும் உள்ள வரும்போது நம்ம அடிச்சு எப்படியாவது ஒரு கில் எடுத்துடலாம். ஏற்கனவே டேமேஜில் தான் வருவானுங்க அப்படின்னு வெற்றிகரமாக இந்த சைடு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம வந்தோமோ இல்லையோ ஜோனு பார்த்தீங்கன்னா நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜோனுக்கு முன்னாடி ஒரு நல்ல இடத்த பிடிச்சி உட்காந்தோம்னா தான் எனிமி வரும்போது கேம்ப் அடிச்சு அடிக்க முடியுங்க. கவருக்கு அந்த கண்டெய்னர் பண்ணி போயிட்டோம்னா நல்லா அடிக்கலாம்னு சொல்லி அந்த நானும் ஓட ஆரம்பிச்சேன். ஜோனு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்படி சுற்றி அப்படி சுற்றி போகலான்னு பார்த்தா ஜோனு நம்மள விடுற மாதிரியே தெரில. சரி, எப்படியாவது அந்தாண்டு போயிடலாம் அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா இந்தாண்டு ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்தாண்டு ஒரு எனிமி வந்துகிட்டு இருக்கான் ஜோனுக்குள்ள இருந்து. ஜோனுக்குள்ள எவ்வளோ நேரமும் ஓடி வரணும், கண்டிப்பாக ஹெல்த் கம்மியாக தான் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனிமே நான் பார்த்துட்டான் போல. என்ன பண்ணாலும் வெளியே வருவான் நானும் பார்க்குறேன். கடைசி வரையும் வெளியே வரல. நானும் முன்னாடி வந்து நம்மள காமிக்கிறேன். அப்பயாவது வந்து நம்ம சுட்டுட்டாவது வெளியே வருவான். வரவே இல்லை. என்ன எனக்கு தெரிஞ்சு மெடிக்கேட் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்தான்னு சரி பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே தலையை காமிச்சிட்டு போனான். ஜோனுக்குள்ள வராமல் எங்கே போயிட போகிறான் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. கரெக்டாக பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சான். சரி, இதாண்டா ஷாக்குன்னு உள்ளே போய் அடிச்சு பிடிச்சி இப்படி கில் எடுத்தாச்சுங்க. 3 கில் அடிச்சுட்டு பார்த்தோம். இந்தான்னு சரி ஒரு எனிமி ஓடி வரும்போது ஃபுட் ஸ்டெப் காமிச்சிச்சு. சரின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் போட்டு அவனை அடிச்சேங்க. இவ்வளோ டேமேஜ் விழுந்துச்சு. அப்பயும் அவன் சாவே இல்லை. சரி, நான் பார்த்தீங்கன்னா ஃபயர் லான்ச்சர்லாம் விட்றேன், செத்துட்டான். சோனியா விழுந்திருக்கும் போல. அது தெரியாம நம்ம ஃபயர் லான்ச்சர்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு கில் வந்துச்சு. சரின்னு ஒரு மெடிக்கேட்டை போட்டு ஜோனுக்குள்ளே போனால் தான் நம்ம உள்ளே போக முடியும். இல்லைன்னா நம்ம இங்கேயே செத்து போயிடும் தேவையில்லாமல். நானும் ஒரு மெடிக்கேட்டை போட்டு இதுவே போதும் ஓடிடலாம், ஹின்ஹீலர்லாம் போட்டு உள்ள போயிடலாம்னு ஒரு பிளானை போட்டு ஓடினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அளவு 12 பேர் தான் இருக்கும். 4 கில் ஏற்கனவே நம்ம அடிச்சாச்சு. இதுக்கு மேலே எல்லா கில்லையும் அடிச்சு நம்ம போயா வாங்குறதா நம்ம பிளான். ஆனால் நம்ம பிளானை கெடுக்கிறதுன்னு ஏதாவது ஒரு தற்கொலை உள்ள வந்து நம்மள அடிச்சு போட்டு தள்ளிடும். அது வேற விஷயம். அது இல்லாமல் நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் நம்மளோட இன்னொரு ஐடியா. மேலே ரஷ் அடிச்சு ஓடி வரும்போதே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருந்தா. அது மேப்பில் காமிச்சிருச்சு. சரி, இந்த சைடு போய் அதை அடிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இந்த சரி ஏறி வந்தேன். இந்த சைடு ஆளே காணோம். அவனை நம்ம போடலாம் பிளான் போட்டால் நம்மள போகிறதுக்கு ஒரு பைக் எடுத்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தான். அதுக்குள்ள அவன் க்ளோவல் போட்டுக்கிட்டான். சரி, எப்படியாவது அவனை க்ளோவல் உடச்சு சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா மாற்றி சுட்டுக்கிட்டே இருந்தேன். க்ளோவலாக அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபயர் லான்ச்சர் விட்டாங்க. கடைசி அவனுக்கு ஒரு 46 பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் விழுந்துச்சு. இந்தாண்ட வந்தான், ஸ்கோப் போட்டு அடித்தேன். அப்பயும் உள்ள புந்துக்கிட்டான் மரத்துக்குள்ள. மற்றபடி கவர்லாம் எடுக்கானே பெரிய ஆளாக இருப்பான் போல. நானும் பார்த்தேன். கடைசி அடி வாங்கிட்டான் என்கிட்ட போய். கவர் எடுக்க தெரியாமல் சைடில் பார்த்தீங்கன்னா பாடியை காமிச்சு அடி வாங்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட. அவனை கில் எடுத்து முடிச்சு பார்த்தா நமக்கு எப்படி வெற்றிகரமாக 5 கில் எடுத்துக்கிறோம். எப்படியோ டாப் 10க்குள்ள வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஃபுட் ஸ்டெப் காமிச்சிச்சு. சரி, அவனை போய் அடிப்போம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நேராக ஒன்றா நம்மளை அடிச்சு போடுவான். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர் எடுக்கலாம் அப்படின்னு உள்ள வந்து க்ளூவை போட்டேன். சைடில் ஒரு எனிமி இருக்கிறத காமிச்சிருச்சு. சரி, இப்படி போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் சுட ஆரம்பித்தேன். அவனும் க்ளோவல் பண்ணி போய் ஒளிஞ்சிக்கிட்டான், கரும்பு பிடிச்சவன். நானும் சுட்டுக்கிட்டே இருந்தேன். க்ளோவல் எப்படியே உடச்சிடலாம் நானும் மறுபடியும் சுட்டுக்கிட்டே இருக்கேன். சுடுன்னு சுட்டுக்கிட்டே இருக்கேங்க. கிடைச்ச க்ளோவல் எனிமே காணும். எப்படா அங்கே இருக்கேன் பார்த்தா இங்கே வந்துட்டான் திடீர்னு. நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். இருப்பான ஒரு நிமிஷம் பயந்தாச்சு. சரி, என்னம்மா எவனாக இருந்தாலும் என்ன நம்ம போட்டு அடிக்கணும் அவனையும் சேர்த்து அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையோட வந்துட்டேன். நம்பிக்கைலாம் இல்லை, ஒரு பயத்தில் தான் வந்தேன். பார்த்தேன் ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்தான். அவனை பார்த்தீங்கன்னா ஏசி8 ஒரு கில் அடிச்சு முடிச்சாச்சு. இந்த கரீனா வேற நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்க அன்ஸ்டாப்பபிள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கரமத்தையே கொடுக்கட்டும், அதுக்கெல்லாம் நம்ம அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம். சரி, இந்தான் சரி வந்துட்டேங்க. என்னதான் புது மேப் இருந்தாலும் பெரும்படா மாதிரி மேப் வராதுங்க. என்ன எங்கே பார்த்தாலும் கசகசகசன்னு இருப்பாங்க. இங்கே பார்த்தா எவனையுமே காணோம். நமக்கு இந்த மேப் வேறு ஒழுங்காக தெரியல, புதுசாக இருக்குது வேற. நான் என்ன ஒன்றுனா நம்ம எந்த மேப்பாக இருந்து அடிப்போம். ஏன்னா நம்ம பெரிய ப்ரோ பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு. இவனை தானே நம்ம ஹேக்கர்னு அங்கேருந்து ஒரு செகண்டில் ஓடி வந்தானே இவன். ஆஹா, ஒருத்தன் இல்லை 2 பேர். எப்படியாவது அந்த வீட்டுக்கு கீழே போயிட்டோம்னா கவர் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா கீழே ஓடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டேன். ஏன்னா அந்த மாதிரி 2 பேர் அடிச்சுக்கும் போது உள்ள போய் ஓசிக்கில் எடுக்கலாம். அதுதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதே நமக்கு பண்ணுவோமே. எதுக்கு புதுசாலாம் ட்ரை பண்ணி இங்கேருந்து ஒன் டேப்லாம் ட்ரை பண்ணுவோம். என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒன் டேப்லாம் வராது. அது விட்டுருங்க. இங்கே இருந்தோம்னா வேற எங்கேயாவது ஸ்கோப் வச்சு அடிச்சு போடுவாங்க. நமக்கு பின்னாடி எவனா ஓடி வரணும்னா ஒரு டைம் செக் பண்ணிட்டு கீழே போகலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டேன். எவனுமே இல்லை. சரி, கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இறங்கிட்டே இருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேரம் ஓடி வந்தான். சரி, ஏசி8 அடிப்போம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா அடித்தேன். கில்லே வரல. நமக்கு தெரிஞ்சதே ஓசிக்கில் அடிக்கிறதா. அந்த ஓசிக்கிலே அந்த நாயை ஓசிக்கில் அடிச்சு போச்சுங்க. வந்திருந்தா 7 கில்லு ஜாலியாக தெரிஞ்சிருக்கலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எனிமி இருக்கான் போல. ரிஸ்க் எக்ஸ்ப்ளோரெல்லாம் போடுறான். அதுக்குள்ள நம்ம மெடிக்கேட் போட்டு டூல் கிட்லாம் போட்டாச்சுங்க. ஆட்டோ ஜனலாக இருக்கு சொல்கிறாங்க. அழுத்தலாம் நம்மள அடிச்சுட்டான்.